சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய், நான் ஒன்னும் உன் வீட்டுல உட்காந்து விருந்து சாப்பிடறதுக்காக வரல. அருவி, என்ன திமிர் இருந்தா என்ன கேட்காம உன் வயித்துல இருக்கிற குழந்தைய அபார்ஷன் பண்ணிருக்க. அபார்ஷனா? இந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல? என்ன புகழ்? நான் அபார்ஷன் பண்ணேன்னு யார் சொன்னது? ஏன் குழந்தைய நானே அழிப்பேன்னு நினைக்கிறீங்களா? முட்டாள் மாதிரி பேசுறீங்க. ஏய், நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. எல்லா விஷயமும் தெரிஞ்சுதானா இங்க வந்திருக்கேன். இதுக்கப்புறமும் நீ போய் சொல்லிட்டு இருக்காத. நீ நம்ம குழந்தைய அபார்ஷன் பண்ணிருக்க. அது மட்டும் இல்ல, என்ன டைவர்ஸ் பண்ணிருவேன்னு சொன்னியாமே. இவர் இப்ப சொல்றேன் கேட்டுக்க. எப்ப எனக்கு தெரியாம இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணியோ, இனிமே நீ எனக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். புகழ், இங்க பாருங்க, உங்க வாயால் அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அருவி கொண்டு அபார்ஷன்லாம் பண்ணல. நீ எல்லாம் பேசாத. என் பொண்ணு உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியாதா? நம்ம குடும்பத்துல சமீப காலமா நடக்கிற பிரச்சனைக்கு காரணமே அந்த நாராயணமூர்த்தி தான். அத புரிஞ்சுக்காம தேவையில்லாம அருவி மேல கோபப்படுறீங்க. நிறுத்து. இவகிட்ட ஏதோ சொல்லி இவ மனசை மாத்தினது மட்டும் இல்லாம என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சுட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? ஏய், உனக்கு தெரியாமல அதெல்லாம் நடந்திருக்கும். யாரும் சேர்ந்து என் குழந்தைய அடிச்சிட்டீங்களே பாவிங்களா. புகழ், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. கொஞ்சம் பொறுமையா நான் என்ன சொல்றேன்னு கேளுங்களேன். நீ பேசாதான்னு சொல்லிட்டேன். புகழ், நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரத பார்த்துட்டு யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. அதனாலதான் இப்படிலாம் சந்தேகப்பட்டு பேசுறீங்க. அருவி, பொறுமையா. இங்க பாருங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அபார்ஷன்லாம் ஒன்னும் பண்ணல. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போன காரணமே வேற. அப்படி என்ன காரணம்? நான் கோயிலுக்கு அத்தைய பார்க்க வந்துட்டு இருந்தேன். அப்போ உங்க பெரியப்பா நாராயணமூர்த்தி ரவுடிங்ல அனுப்பி என் வயித்துல அடிச்சு நம்ம குழந்தைய கலைக்க பார்த்தாரு. அதுக்காக தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போனேன். வெண்ணிலா தான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா. அது தெரியாம இப்படி முரட்டித்தனமா கத்திட்டு இருக்கீங்க. எதையுமே யோசிச்சு பேச மாட்டீங்களா நீங்க? நிறுத்து. எதுக்கு குழந்தைய கலைச்சான்னு கேள்வி கேட்டா சம்மந்தமே இல்லாம பெரியப்பாவை வம்பிழுக்கிறியா? இதெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லிக்க. என் மேல இருக்கிற கோவத்துலதான் இந்த குழந்தைய நீ கலைச்சிருக்க. டைவர்ஸ் பண்ண போறேன்னு ஹாஸ்பிட்டல்ல வேற சொல்லிருக்கல. அந்த அளவுக்கு என் மேல வெறுப்பை வளர்த்து வச்சிருக்க. இதுக்கெல்லாம் காரணம் இதோ இருக்காங்களே, இவங்கதான். இங்க பாருங்க புகழ், உங்களை யாரோ நல்லா குழப்பி விட்டுருக்காங்க. அருவி உங்க குழந்தைய கலைக்கல. அருவியோட குழந்தை எந்த ஆபத்தும் இல்லாம பாதுகாப்பா தான் இருக்கு. கொஞ்சம் நீங்க பொறுமையா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்களேன். இந்த பேச்செல்லாம் கேட்டுதான் அவன் இன்னைக்கு குழந்தை அபார்ஷன் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். குழந்தைய அழிச்சவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். அருவி, என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு? இங்க பாருங்க, இப்ப எதுக்கு எங்க அம்மாவை தப்பு சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் என்ன மட்டும் கேள்வி கேளுங்க. இவங்க இருக்கிற தைரியத்துல தானே குழந்தைய கழிச்சிட்டு வந்திருக்கிற. நான் அவ்வளவு சொல்லி நீ திருந்தாம இருக்கல. இதுக்கு மேலே உன்னை மன்னிக்க மாட்டேன். நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். கூடிய சீக்கிரம் உன்னை தேடி டைவர்ஸ் நோட்டீஸ் வரும். அப்ப தெரியும் நான் யாருன்னு.